ஹாய் காய் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 19/1/2026 நேர்காணல் நடைபெற்றது. அதே மாதிரி 21 இருக்குன்னு 22 இந்த மாதிரி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, ஒரு நாள் எத்தனை பேருக்கு நேர்காணல் நடைபெறுகிறது, எந்த மாதிரி கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, என்ன போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுகிறது, இந்த மாதிரி பல வகையான கேள்விக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல போறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, அதாவது 19/1/2026 நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9/1/2026 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி ரிலேட்டடா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல கேட்கறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியும். நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொன்ன சப்ஸ்கிரைபர் 2 பேத்துக்குமே நாம வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரியும். சரி, இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 19/1/2026 காலையிலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு போயிட்டாங்க. இன்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு காலையிலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டாங்க என்னன்னா, சரி இன்னைக்கு 200 பேருக்கு தான் ஸ்ரீரங்கத்துல இன்டர்வியூ நடைபெறுது. 401 இருந்து 600 வரைக்கும் நான் வந்து 595 என்னோட நம்பர். சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு தற்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க காலையிலே போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு வெளியே வரதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சாம். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே போயிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பேருக்கு தான் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 400ல இருந்து 600 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுகிறது. அதே மாதிரி நேர்காணல் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, 9ஆம் தேதி ஒரு 200 நடைபெற்றிருக்கும். இப்ப 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 400ல இருந்து 600 வரைக்கும் நடைபெறுகிறது. அடுத்து உங்களுக்கு 600ல இருந்து 800 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெறலாம். 20/1/2026 இன்னைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறலாம். 21, 22 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 or 3 டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1100 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அப்ப பேட்ச் வைஸ் ஆகும் போது ஸ்ரீரங்கத்துக்கு கால் லெட்டர் வரது கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி கால் லெட்டர் இந்த பொங்கல் டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துச்சு. இதே சப்ஸ்கிரைபர் தான் காலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே ஸ்ரீரங்கம் கோவில் இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க சார். நெகட்டிவ் பிளேஸுக்கு உள்ள பேமஸ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. நீ எங்க வசிக்கிறீங்களோ அதோடைய பேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஈரோடு பவானி, அதனால சங்கமேஸ்வரர் கோவில் இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதே கொங்கு நாடு 7 தலங்கள் இந்த ஆழ்வாரும் நாயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடிய கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம 9/1/2026 அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னக்கூடிய சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோவில்லாம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அதில் தான் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுடைய ஊர்ல, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோயில், அந்த கோயிலோடைய டீட்டெயில்ஸ் வரலாறு இருக்கட்டும் அப்படியே ஒரு ஜென்ரலா ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜா பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எம்எல்ஏங்கிறது உங்களுடைய தொகுதியோடைய எம்எல்ஏ யாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தயாராகிங்க. ஜென்ரலா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்ரீரங்கத்தோடைய வரலாறு இதோட முக்கியத்துவம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 2 சப்ஸ்கிரைபர் சொன்னோம்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்குங்க. அது இல்லாத நீங்க ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா அங்கன்வாடி சத்துணவா இருக்கிற இதுதான் கொஸ்டின் நாம வந்து பார்த்தீங்கன்னா உறுதியா 100% சொன்னா அதே தான் வந்துச்சு. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ரல் நாலேஜுங்கும் போது ஜென்ரல் நாலேஜ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கோடி கணக்குல இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது இதுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இது மாதிரி வேற சப்ஸ்கிரைபர் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களா, நீங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லையா டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணலாம். தமிழ் வேலைவாய்ப்பு@gmail.com. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.